வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தயவுள்ள கரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற செய்தியை அறிந்த தேவ மனிதன் நெகேமியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவினிடத்தில் எருசலேமின் வாசல்களை கட்டும்படியாக யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று நெகேமியா கேட்டான். தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை அவனுக்கு கட்டளையிட்டார். ஆம், உங்கள் மேலும் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்குமென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமாக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.